Hello students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் ஒரு டைம் பாருங்கள். இது நீட் 2025 கேட்ட ஒரிஜினல் கொஷின். இது பார்த்தீங்கன்னா நம்ம VT NEET Academy சார்பில் வைக்கப்பட்ட கொஷின். இது நம்ம யூனிட் டெஸ்ட் பேப்பர்லேயும் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் பேப்பர்லேயும் இந்த கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின் பேப்பர் போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி பசங்க ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர், அது ஒரு பாயிண்ட். அப்போ நம்ம போன வருஷம் நிறைய பேருக்கு இதை வெளியவும் சேல் பண்ணியிருந்தோம். இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி படிச்சுவீங்கன்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருந்தோம். அது யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கொஷின் ரெடி நான் படித்து மட்டும் காட்டுறேன். நீங்கள் ரிமைனிங் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். எப்படி கொஷின் பேப்பர் நம்ம பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோன்னு. நீங்கள் ஹிஸ்ட்ரியிலே கஷ்டமான கொஷின் பேப்பர் 2025 கொஷின் பேப்பர்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும். நம்ம பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு ப்ரிடிக்டபிள் பேப்பர் அதுவும் கொடுக்கணும். எல்லா அகாடமிலையுமே பார்த்திங்கன்னா இது நடக்காது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்பிடியில் நிறைய வீடியோ போட வேண்டியது. பட் அட்மிஷன் லெட்டர்னால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி மேம் போட்டுட்ருப்பாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நானும் போட்டுட்ருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா பயாலஜி ஜுவாலஜி எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் போட வேண்டியது இருக்குது, அதுவும் போட்டுருவாங்க மேமு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸும் பார்த்துட்ருக்கோம், அதனால். ரைட், இப்போ இந்த கொஷினை மட்டும் படித்து காட்டுறோம், ஒரு டைம் பாருங்கள். A proton and an electron mass m have a same energy E. The ratio of lambda proton lambda electron, அதாவது வேவ்லென்த் கேட்குறான், போட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு ரேஷியோ போட்டு ஆஃப் தேர் இயர் டி ப்ராக்லே வேவ்லென்த்துக்கு, டி ப்ராக்லே வேவ்லென்த் கான்செப்ட் படி கேட்குறான். டி ப்ராக்லே வேவ்லென்த் பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் நான் எந்த பேட்ச்லையும் போடுறேன், எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டி ப்ராக்லே வேவ்லென்த்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு. சரி, இப்போ கீழே பார்க்கலாம். இந்த கொஷினை படித்து பார்க்குறேன், அப்படியே பாருங்கள். ஏ எலக்ட்ரான் ஏ ப்ரோட்டான் சேம் கான்செப்டா ஆர் ஆக்சல்டு பை த ஈக்குவல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சேம் கான்செப்ட். அங்கே நார்மல் எனர்ஜி, இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி. த ரேஷியோ ஆஃப் தேர் இயர் டி ப்ராக்லே வேவ் லென்த். ஸோ டிட்டோ கொஷின் சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸ் காட்டுதுன்னு தெரியல. அப்படியே பாருங்கள், சேம் அதே வேவ் லென்த் கேட்டிருப்பாங்க. ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் வேவ் லென்த் ரேஷியோ ஆஸ் பர் டி ப்ராக்லே வேவ் லென்த். இதுலேயுமே டி ப்ராக் வேவ் லென்த் டி ப்ராக்லேயோட வேவ் லென்த் கான்செப்டோட ரேஷியோ கேட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸாக்டாக தமிழ்லையும் இருக்கும் பாருங்கள். தமிழ் மீடியமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் போன வருஷம் கொடுத்தது. ஒரு புரோட்டான் மற்றும் m நிறை கொண்ட எலக்ட்ரான் ஆகியவை சம அளவு ஆற்றல் கொண்டுள்ளது எனில் அவற்றின் டி ப்ராக்லே அலைநீளங்களின் விகிதம். ஒரு எலக்ட்ரான் மற்றும் ஒரு புரோட்டான் ஆகியவை சம மின்னழுத்தத்தில் முடுக்கி வைக்கப்படுகின்றன. இங்கே மின்னழுத்த ஆற்றல் கொடுத்துருக்காங்க. அவற்றின் டி ப்ராக்லே அலைநீளத்தின் விகிதமானது எலக்ட்ரானின் நிறை எம்இங்கிறது எலக்ட்ரான் நிறை, எம்பி அப்படிங்கிறது புரோட்டானின் நிறை. ஸோ எக்ஸாக்டாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் பார்த்திங்கன்னா போன வருஷம் எவ்வளோ ப்ராமிசிங்காக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். இந்த கொஸ்டின் தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் வீடியோட ஸ்டார்டிங்கில் எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக ஒரு சின்ன அப்டேட் கொடுப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீட்டில் கேட்ட கொஸ்டின், அதுக்கு நம்ம நடத்தினது. இன்னும் நிறைய இருக்குமா, எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும், சீக்கிரமே உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் கேட்ட கொஷின், நம்ம அகாடமி வச்ச கொஷின். அது வகையில் தான் இன்றைக்கி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, நம்ம 2026க்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் படிக்க போகிறீங்க. சரி, இதே மாதிரி போன பேட்ச் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த பேட்சில் நான் இப்போ படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா 2026க்கு நம்ம ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோமா ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம், ரெண்டு பேட்சுக்குமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டைரக்ட் கிளாஸஸ் இருக்குது, மார்னிங் அண்ட் நைட் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ரெண்டு கிளாஸுமே ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸாக இருக்கும், இல்லையா டெஸ்ட் கிளாஸஸாக இருக்கும். டெஸ்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் யூனிட் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் வச்சுருக்கோம். போன வருஷம் வச்சோம், அதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் நோட்ஸில் தான் அதிகமாக நீட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சும்மா சொல்லலை, அதுக்கு தான் இந்த ஃபுல் எவிடன்ஸ் வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோமா, ஒரு சின்ன டைமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னா நம்ம மற்ற எல்லா அகாடமிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரிலேட்டடாக ரொம்ப பேர்டனாக இருக்குன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நம்ம கேம்பஸில் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஃபார் என்டையர் இயர்மா. சார் இப்போ ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் வாங்குவீங்களா சார் கேம்பஸ்க்குன்னா? கிடையாதுமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூஷன் ஃபீஸு, புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, மூணு ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேம்பஸ் ஃபீஸ் என்டையர் இயருக்கு ஃப்ரீ. சரிங்களா? இது ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கோம், எல்லோருமே பயன்படுத்திக்கிங்க. முக்கியமாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் ட்ராப் பண்ணுறவங்களுக்குலாம் ஃபீஸ் ரொம்ப பேர்டனாக இருக்கும். பேரண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஸோ கிளாஸஸ் எங்கே சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் ஆட்டியம்பட்டியில் இருக்கக்கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் கேம்பஸ் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். ஸோ அட்மிஷனுக்காக 9080549820 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 7373264210 நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸ்க்ரீன்லேயே அந்த நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. சரி, ரைட், ஓகே. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறோம், மெயின் வீடியோவும் போடுறோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்
இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ ஒன்று இன்னைக்கு அப்லோட் ஆகிடும், இல்லை நாளைக்கு அப்லோட் ஆகிடும். அது கொஞ்சம் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். சரிங்க சார், மறுபடியும் சொல்கிறோமா, இப்போ டி பிராக்லே வேவ் லென்த்தை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வீடியோ பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ இங்கே நான் ஃபார்முலாவை டைரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் கான்செப்ட், தமிழ் இது எதை வார்த்தை தான். இன்னொன்று வந்து எலக்ட்ரான் கான்செப்ட். ரைட், டி பிராக்லே வேவ் லென்த் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டானோட வேவ் லென்த் லாம்டா பின்னு சார் சொல்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு hc டிவைடட் பை E எனர்ஜி. எலக்ட்ரானோட வேவ் லென்த் lambda E which is equal to h divided by p. p னா மொமெண்டம், தமிழில் உந்தம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் அது தியரி. அது நம்ம கிளாஸஸில் நடத்துவோம். நீங்கள் அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து படிக்க முடியும் அப்படின்னா, அஃபோர்ட் பண்ண முடியும்னா டேரெக்டாக வந்து படிங்க. ஓகேங்களா? இது நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்கிறேன். ரைட், இப்போது இதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபோட்டானோட வேவ் லென்த் ஃபார்முலா அண்ட் எலக்ட்ரானோட வேவ் லென்த் ஃபார்முலா. இது ஜஸ்ட் டிவைட் பண்ண சொல்லியிருக்கான் சார். டிவைட் பண்ண ஆன்சர் வருமாங்க பாருங்க. சாய்ஸில் எங்கேயுமே நீங்கள் மொமெண்டம்ங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே ஃபுல்லாகவே எனர்ஜிங்கிற கான்செப்ட் தான் இருக்குது. அது அண்டர் ரூட் கான்செப்டில் இருக்குது. அப்போ சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது. சரி, லெட்ஸ் see. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அவன் எப்படி டிவைட் பண்ண சொல்கிறான்? போட்டான் டிவைட் பை எலக்ட்ரான், அப்படியே போகலாமா? ஸோ இது ஃபோட்டான் டிவைட் பை எலக்ட்ரான். ரைட், ஃபோட்டானுக்கு நான் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? hc டிவைடட் பை E டிவைடட் பை. எலக்ட்ரானுக்கு வச்சு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல சாய்ஸில் மொமெண்டம் இல்லை. அப்போ என்ன சார் பண்ணலாம்னா, மொமெண்டமும் எனர்ஜிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பு P which is equal to அண்டர் ரூட்டு 2 டைம் mEன்னு சொல்லுவோம். சார் இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக நோட் போட்டு சொல்லித்தரேன், கவனிங்க. நமக்கு தெரியும் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா மாஸ் இன்டூ வெலாசிட்டி, கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர். சரி, இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கு சார் வந்து மேலையும் கீழையும் மாஸால் மல்டிபிகேஷன் டிவிஷன் பண்ணனா மாஸ் இன்ட்டு மாஸ் ஸ்கொயர். அப்போ 1/2 m ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைட் பை m. m ஸ்கொயர் v ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா தானே, அப்போ p ஸ்கொயர். அப்போ 1 டிவைடட் பை 2 p ஸ்கொயர் டிவைட் பை m. இது கைனெட்டிக் எனர்ஜி. இந்த மாஸ் இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு வரலாமா? இந்த 2 இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு வரலாமா? கொண்டு வந்தோம்னா p ஸ்கொயர் which is equal to 2 டைம் கைனெட்டிக் எனர்ஜி இன்ட்டு மாஸ். இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குது, அண்டர் ரூட் எடுத்தோம்னா 2 டைம் மாஸ் இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி which is equal to மொமெண்டம். வந்துருச்சா? இந்த ஃபார்முலா தான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சில விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ரைட், இது வந்து அண்டர் ரூட் மாஸ் டைம் எனர்ஜி. சரி, போடலாமா? அண்டர் ரூட் மாஸ் டைம் எனர்ஜி முடிஞ்சிச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணலாம். இது இந்த இதில் போடலாம், h டிவைடட் பை அண்டர் ரூட் 2mk. ரைட், இது பாருங்க டிவிஷனில் இருக்கா? இதுவும் டிவிஷன், இதுவும் டிவிஷன். டிவிஷனில் இருந்தால் கீழே இருக்கிறது மேலே என்னவா போகும்? ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போது hc டிவைடட் பை E இன்ட்டு இது ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா அண்டர் ரூட் 2m கைனெட்டிக் எனர்ஜி டிவைடட் பை blank கான்ஸ்டன்ட் h. h கெட்டிங் கேன்சல். நமக்கு என்ன கிடைக்குது? c டிவைடட் பை E இன்ட்டு அண்டர் ரூட்டு 2 டைம் மாஸ் இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி தான், இதுவும் எனர்ஜி தான். சார் கேவை என்ன எழுதிக்கிறேன், ஈன்னு எழுதுறேன், தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே எனர்ஜி தானே. சரி, ரைட், ஓகே. ஆனால் சாய்ஸில் இந்த மாதிரி இல்லை. அதோட 2 டைம் E இருக்கக்கூடாது, ஆன்சரில் 2 டைம் E இருக்கக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணலாம்? மேலையும் கீழையும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துக்குவோம். இது வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா, இது பை த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வரும். சரி, ரைட். சார் என்ன பண்ண போகிறோம்? மேலையும் கீழையும் அண்டர் ரூட்டு ஈயால் மல்டிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த அண்டர் ரூட் இ நார்மல் இ ஆகிடுமா? அண்டு கீழே வந்து என்ன, ஒரு அண்டர் ரூட் இ, இந்த இடத்துல ஒரு இ இருக்கும். சரி, அப்படி எழுதுவோமா? ஸோ என்ன ஆன்சரு? லாம்டா பி டிவைடட் பை லாம்டா இ. இந்த பக்கம் எழுதிக்கலாம். இந்த பக்கம் சி டிவைடட் பை இ, இது அப்படியே இருக்கும். இன்ட்டு மேலே என்ன இருக்கும்? அண்டர் ரூட்டு 2m மட்டும்தான் இருக்கும்.
இ தனியாக வந்துடும். ஏன் சார் இ தனியாக வந்துடும்னா இதுவும் அண்டர் ரூட் இ, இதுவும் அண்டர் ரூட் இ. சரி சார், டிவிஷனில் என்ன சார் வரும்? அண்டர் ரூட் இ. ஸோ இந்த இ கெட்டிங் கேன்சல்மா, மீது எடுத்ததுனா போதும். சி இதுவும் அண்டர் ரூட், இதுவும் அண்டர் ரூட், ஒரே டைமில் சார் எழுதுறேன். 2 டைம் எம் டிவைடட் பை இ. சாய்ஸில் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, சி இன்ட்டு அண்டர் ரூட்டு 2m டிவைடட் பை இ, இதுவும் இருக்குது. சரியா? நம்ம கொஷினில் இருக்கிறத நீங்கள் ஹோம்ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது என்ன செட் அப்படிங்கிறத நீங்கள் ஹோம்ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சேம் கான்செப்ட், சேம் டிட்டோ கொஷின். ஆனால் இங்கே பாருங்க சாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? அது பை த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வரும். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்கான். இங்கே வந்து உங்களுக்கு எனர்ஜி உள்ளே வரணும், அது ரிலேட்டடாக வேவ்லென்த் ரேஷியோ கேட்டிருக்கான். லெட்ஸ் சி, நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்காக போடுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேயே போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, வீடியோட எண்டில் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோ கொஷின்ஸ் அண்ட் கான்செப்டோட ஒரு கிளாஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 15 தேதியிலேருந்து நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், அட்மிஷன் கொடுத்துருக்கோம், ஸ்டில் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி கேம்பஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம், மறக்காமல் பயன்படுத்துங்க. டெஸ்ட் ரிலேட்டடாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்போ நான் காட்டினதே அதுதான். ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூர், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் கேம்பஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட், ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணால் 9080549820 நம்ம கான்ட் பண்ணுங்கள். சேலத்தில் நம்ம அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. வேறு மாவட்டத்தில் பார்க்குறேன், டிஸ்டன்ஸில் பார்க்க வேணாம். ஏன்னா இந்த அளவுக்கு அக்யூரேட் கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம், பயன்படுத்திக்கங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.